ஆனா மேடையில பேசணும் அப்படின்னு எகிர்றாப்புல. சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரிலாம் எகிர்னு வரவேணான்னு சொல்றோம். இப்பயே நான் சொல்றேன், சாட்டை அந்த மாதிரிலாம் எகிராத. வராதுன்னு நினைச்சுக்கிறோம். எங்க ஆள் வரல. இப்போ வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து அஜித் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு வச்சுங்களா, அப்ப நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சீரியஸா அவர் 2-3 வாட்டி முடியாதுக்கிட்டான்னு சொன்னார்னா காலை வச்சிருவேன்னு சொல்றேன். நான் அந்த அளவுக்கு வெளியில இருக்கிறோம் ஃபுல்லா. சத்தியம் போடு, நீ போடுற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு, இல்லன்னா நீ அவ்வளவுதான், நீ வராது நீ அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டானுங்க. எல்லாம் டிஎம்கே காரங்க ப்ரோ. உங்க அப்பா டிஎம்கேல இருக்காரு, எல்லாம் டிஎம்கே. அவள் தான் ரஜினி கமல் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் தொந்தா வரானுங்க ப்ரோ. லைனா கமல்லாம் அப்படி பேசியிருந்தான் ஸ்டாலினை, இப்ப அப்படியே ஒன்னா சேர்ந்துறாங்க எல்லாம். அப்படியே கத்துறேன் பஸ்ஸுக்குள்ளேயே தளபதி தளபதி. வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நியூஸ்ல போடுறான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண முடியும்? எவ்வளவு ஆசையா தான் தெரியுமா ப்ரோ? இல்ல ப்ரோ போயிட்டாரு. எப்படி ப்ரோ? செம்ம கஷ்டமாகுது ப்ரோ. பஸ்ல போகும்போது அவ்வளவு ஆசையா பாத்துட்டு போனோம் ப்ரோ. வரணும் இன்னைக்கு ஹாஃப் டேல வந்திருக்கணும் ப்ரோ. நான் எக்ஸாம் ப்ரோ, இன்னைக்கு சுத்தமா வர முடியல ப்ரோ. தெரியல ப்ரோ, டிஎம்கே தான் ப்ரோ. சத்தியமா என்ன ப்ரோ? என்னடா ப்ரொடெக்ஷன்? அவனுங்க தான்டா பண்றானுங்க எல்லாம். அவனுங்க தான்டா பண்றானுங்க எல்லாம் ப்ரோ. எல்லாம் கரெக்ட். எவ்வளவு நீங்களே பாருங்க ப்ரோ, எவ்வளவு செட்டப் ப்ரோ பண்ணிருக்காங்க. லைட்லாம் இருக்கு ப்ரோ. எவ்வளவு தண்ணி பாட்டில் பாருங்க ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ ப்ரொடெக்ஷன் இல்ல? வந்திருந்தா அழகா பாத்துட்டு போயிருக்கலாமே ப்ரோ. எவ்வளவு கூட்டம் நீட்டா தானே ப்ரோ இருந்துச்சு. யாருக்குன்னா எதனா ஆச்சா? எதுவுமே ஆகல ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ? டிஎம்கே தான் ப்ரோ. பயம் தான் ப்ரோ. வேற என்ன ப்ரோ? ப்ரோ எல்லாருலயும் ஆள் வச்சிருக்கானுங்க ப்ரோ. அவனுங்களுக்கு ஆள் இல்ல. ஒரு படம் ரிலீஸ் பண்ணல ப்ரோ இன்னும். என்ன ப்ரோ அதுக்கு? அது அவ்வளவுதான் விட்டானுங்க அப்படியே. ஏன்னா சத்தியமா இருக்கு ப்ரோ, ஜெயிச்சுட்டு வரும் ஜனநாயகன், கீஞ்சிரும் தமிழ்நாடு. சத்தியமா போடுவாங்க ப்ரோ கண்டிப்பா. அவள் தான். டிஎம்கே எல்லாம் வராது ப்ரோ. தளபதி தான். என்ன ப்ரோ பண்ணிட்டாங்க டிஎம்கே? ஒன்னும் பண்ணல ப்ரோ. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்கள பத்தி. தளபதி தான் இனிமே ப்ரோ. அவள் தான் கண்டிப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. பெரம்பூர் அவருக்கு தான் ப்ரோ. 2 தொகுதியில நிக்கிறாரு. 2த்துலயுமே ஜெயிப்பாரு ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாரு ப்ரோ. அவர் நிக்க ஜெயிப்பாரு. நிக்க வைக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க ப்ரோ. எல்லாம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பேசுறாங்க? அது அப்படியே ஓரம் சொல்லுங்க. அந்த அம்மா ப்ரோ கண்டிப்பா செத்துரும் அது. அதெல்லாம் ஒரு ஆளானா அதை பத்திலாம் நீங்களே பேசி பெரிய ஆள் ஆகிறாதீங்க. அதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. சும்மா 200 போறேன்னு எல்லாருமே தெரியும். அது வர அட்டென்ஷனுக்காக தான் ப்ரோ. அதெல்லாம் வைஷ்ணவின்னு ஒருத்தி வந்தா இதே மாதிரி தான் பண்ணா. டிஎம்கே சைடு போனா இதே மாதிரி தான் அவ்வளோ அட்டென்ஷன் செக் பண்ணா. யாரு? ஜூலிகா ப்ரோ. தரமாட்டாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ தருவாங்க? சும்மா ப்ரோ. அதெல்லாம் காசு கொடுத்து கத்த வைக்கிறதுக்கு ப்ரோ. அட்டென்ஷன் செக் பண்ண வேற ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவங்க பொண்ணா அப்படிதான் பேசுவாங்க. சத்யராஜ் அவங்க பையனை பாத்தீங்களா? தளபதி தான் ஸ்டோரி எல்லாம் போடுவாரு ப்ரோ. ஆமா எல்லாம் டிஎம்கே காரங்க ப்ரோ. உங்க அப்பா டிஎம்கேல இருக்காரு, எல்லாம் டிஎம்கே. அவள் தான் ரஜினி கமல் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் தொந்தா வரானுங்க ப்ரோ. லைனா என்ன ப்ரோ அதெல்லாம்? அவங்கதான் வரானுங்க ஃபுல்லா காசு கொடுத்து. கமல்லாம் அப்படி பேசியிருந்தான் ஸ்டாலினை, இப்ப அப்படியே ஒன்னா சேர்ந்துறாங்க எல்லாம். பாட்டே எழுதினாரு கமல். நம்ம படம் விக்ரம் படத்துல பாட்டே எழுதினாரு திமுக வச்சு. ஆனா போய் அவர் சேரல, போயிட்டு அப்படியே சப்போர்ட் சம்மந்தமே இல்லாம சம்மந்த பத்தி பேசிட்டு இருக்காரு அவரு. எல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க? டிஎம்கேக்கு தான் சொல்லுவாரு. வேற என்ன பண்றது அவரு? எல்லாம் பன்னீர்செல்வம் போய் சேர்ந்தாரு. ஒரு சீட்டு கொடுத்தாரு. அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியல. வேற என்ன பண்ண முடியும்? கட்சியை கழிச்சு போயிட்டாரு அவங்க கூட. வேற என்ன பண்ண முடியும் அவரால? வந்து நிக்க சொல்லுங்க. கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. டெபாசிட் எதுவுமே வாங்க மாட்டாரு ப்ரோ. கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அவரெல்லாம். வாய் தான் ப்ரோ. வாய் தான் ஓப்பனா. என்ன ப்ரோ தற்கூரியா ப்ரோ? எல்லாம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன ப்ரோ பேசுறீங்க? ஆசையா வந்தேன் ப்ரோ. பஸ்ல பார்த்தேன், அழுவுறேன் நானு. பஸ்ல கத்துறேன் நானு. வீட்டுக்கு போயிட்டு நியூஸ போடுறேன், கேன்சல்ன்றாங்க ப்ரோ. ஆனாலும் வந்தேன் ப்ரோ நானு. எதனா இருக்கும் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. எல்லாத்தையும் விட்டு வராரு ப்ரோ. என்ன ஃபேமிலில அவ்வளவு பிரச்சனை. டிஎம்கே காரங்க எவ்வளவு பண்றாங்க. இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? அவர் வந்தா ஏதாவது டெல்லிக்கு அவ்வளவு தில்லா போறாரு ப்ரோ. யாரு ப்ரோ போவா? ஊரை விட்டு ஓடுறானுங்க. ஸ்டாலின் எல்லாம் ஊரை விட்டு ஓடுறாரு. வயிற்று வலின்னு போறானுங்க எங்கெங்கயோ. என்ன ப்ரோ அவனுங்கெல்லாம்? அவ்வளவுலாம் ஒன்னும் ஆன மாதிரியே தெரியல ப்ரோ. இங்க நிறைய பேருக்கு ஏதோ பட்டா சைட்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தரலையாமே. டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல மட்டும்தான் டெவலப்மெண்ட். கொளத்தூர் அவர் தொகுதியில பண்ணுவாரு. அவரு பாத்தீங்கன்னா அப்படியே பக்கா சிட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு. உள்ள போனீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் இருக்குது ப்ரோ. ஏதோ கொளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா மும்பை ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் சூப்பரா. ஆனா இங்க பாருங்களேன் ஏற்காடா இருக்கும். டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல மட்டும்தான் இருக்கு. வேற இங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. என்ன ப்ரோ? எப்படி ப்ரோ ஜெயிப்பான்? வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் தலைவர் வராம இருந்தா, நம்ம தலைவர் வராம இருந்தா அவரு பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப வந்துட்டு நம்ம ஆள் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாருல, இதுக்கப்புறம் வந்து ஓட்டெல்லாம் பயங்கரமா புரியும். ஜெயிப்பாருன்னு அதான் நம்ம சொல்ல முடியாதுடா. ஆதரவு அவங்க தான் ப்ரோ நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் டிஎம்கேக்கு யாரு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த வயசானவங்க அவங்க தான் ப்ரோ போடுவாங்க.
அவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த நாலேஜ் இந்த ஜென்ரலா என்ன நடக்குது தெரியல அவங்களுக்கு. அவங்களாம் எப்படி காலங்காலமா டிஎம்கே போட்டு வராங்க. எங்க வீட்டுல கூட இருந்தாங்க, ஆனா இப்பெல்லாம் போட மாட்டாங்க, டிஎம்கேக்கு தான் போடுவாங்க. எப்படியோ போட மாட்டாங்க ப்ரோ. எப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அவ்வளவுதான், அவங்க தான் போடுவாங்க. தளபதிக்கு 90% அவர் தான் ப்ரோ. அத சொல்றதுனா மெச்சூரிட்டி இல்ல. அத சொல்ற மெச்சூரிட்டி இல்லாம இவ்வளவு பேர் நடிகராயி ஒரு கட்சி வளர்ந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியா மிரட்டுற அளவுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கா மெச்சூரிட்டி இல்ல. அத எவ்வளவு தைரியமா போறாரு ப்ரோ. சிங்கம் மாதிரி டெல்லிக்கு யாரு ப்ரோ போவா? அவனுங்களுக்கு தான் ப்ரோ பயம், டிஎம்கேக்கு தான் ப்ரோ பயம். என்னென்ன பண்றானுங்க ப்ரோ, படம் ரிலீஸ் பண்ணல, கேஸ் போடுறானுங்க, எவ்வளவு ப்ரோ பண்றானுங்க, எவ்வளவு ப்ரோ அவ்வளோ தாங்கிட்டு எல்லாரையும் பார்க்க வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு ப்ரோ மனுஷன். வேற என்ன ப்ரோ பண்ணுவாரு அவரு? என்ன ப்ரோ மெச்சூரிட்டி இல்ல. சினிமா கூட்டம் அப்படிலாம் இல்ல ப்ரோ. சினிமா கூட்டம் நானும் ரசிகர் தான் ப்ரோ. என்ன சினிமாக்கு மட்டுமா இருக்கிறேன், அவ்வளவுதான் ப்ரோ. தொகுதி வில்லிவாக்கத்துல அர்ஜுன் அண்ணன் நிக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எங்களுக்கு பிரச்சனையே வந்து இப்போ இங்க வீடு இடிக்க வந்தாங்க, அதுக்கு வந்து சப்போர்ட்டா நின்று அவங்க அவர் வரத்துக்குள்ள அவரு இன்ஃபார்ம் பண்ணி அவர் வரத்துக்குள்ள ஒரு 10-20 வீடு இடிச்சிட்டாங்க ப்ரோ. இடிச்சது கேள்விப்பட்டு ஒரு மண்டபம் எடுத்து மண்டபத்துல வச்சு அவங்கள கேர் பண்ணி இடிச்சவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு 50,000 கொடுத்து கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கினாரு. அப்புறம் மண்டபம் வாடகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேர் பண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வீடு வந்து இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கிட்டாரு ப்ரோ. அதுவே எங்களுக்கு வெற்றி ப்ரோ. வில்லிவாக்கத்துல கம்பல்சரி நாங்க சத்யா நகர் ப்ரோ. சத்யா நகர்ல எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் ப்ரோ போறோம். வில்லிவாக்கத்துல கம்பல்சரி அவர் ஜெயிச்சிருவாரு ப்ரோ. எம்எல்ஏ ப்ரோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு ப்ரோ. அவர் வந்து நிக்கிறாரு ப்ரோ, அவ்வளவு வெயில வந்து நிக்கிறாரு ப்ரோ. பிரச்சனைக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறாரு ப்ரோ. கன்ஃபார்ம் அர்ஜுன் அண்ணா தான் அடிப்பார். நம்ம போன எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் அறிவழகனா, வெற்றி அழகன், அவர் வந்து ஓட்டு கேட்க வந்தாரு ப்ரோ. அதுக்கப்புறம் ஆள் எங்க இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல ப்ரோ. சீரியஸாவே ஒரு பிரச்சனை வரும்போதும் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதாவது அவரை சும்மா பொம்மை எம்எல்ஏ மாதிரி போட்டாங்க, ஜெயிச்சிட்டாரு. அந்த டைம்ல யாருமே லீடர் யாரும் இல்லாதனால ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. சீரியஸா சொன்ன, நானே திமுக தான் ப்ரோ ஓட்டு போட்டேன். நான் இல்லை, எங்களை டீம் பசங்க, ஃபுட்பால் பிளேயரு, எங்க டீம் பசங்க எல்லாருமே திமுக தான் ஓட்டு போட்டாங்க. என்ன ரீசன்னா, எங்களுக்கு இந்த கிரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா வந்து ஒரு இது கொடுத்தாங்க. கிரவுண்டு கம்பல்சரி உங்களுக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நாங்க சேஃபா பார்த்துப்போம், இதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏராளமா சொல்லி ஓட்டை வாங்கிட்டாங்க ப்ரோ. ஓட்டு வாங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஏரியாவுல ஒரு தலை கூட வரல ப்ரோ. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, யாருமே வரல ப்ரோ. வருது ப்ரோ, அவங்கள பார்த்தே போன எலெக்ஷன்ல பார்த்தேன் ப்ரோ. 5 வருஷம் ஆகுது, இன்னும் காணோம் அவரை, இன்னும் காணோம். ஆமா ப்ரோ. இப்ப வந்து அவர் வந்து வேற தொகையில நிக்கிறாரு. இதே தொகையில சத்தியமா தோத்துருவாரு. அதனாலதான் அவங்கள வேற தொகையில மாத்தி விட்டாங்க. ஏன்னா வெயிட்டான பார்ட்டியா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஆளு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அவங்களுக்கே தெரியும் ப்ரோ. அதனாலதான் ப்ரோ மாத்தி விட்டுறாங்க தொகுதியை. இப்போ ஒரு தொகுதியில இருந்து ஒருத்தரை மாத்துறாங்கன்னா ஏன் மாத்துறாங்க நான் கேக்குறேன். ஏன் மாத்துறாங்க? ஒண்ணு நல்லது பண்ணல, இல்ல நல்லது பண்ணிருக்கிறாரு. அதே தொகுதியில இருக்கணும், நல்லது பண்ணி இருக்கணும். இப்ப மாத்துறாங்கன்னா நல்லது பண்ணல தானே ப்ரோ அர்த்தம். நல்லது பண்ணல, அதனால அவரை வந்து மாத்தி விட்டாங்க ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ பயம் ப்ரோ, பயம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஓகேங்களா? திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் பயப்படுறாங்கன்னா, எல்லா திமுக கோட்டை இல்ல ஓட்டை ஆயிடுச்சு, அதனால பயப்படுறாங்க எல்லாருமே. டிவிக்கே வந்ததுன்னா ஒன்றும் இல்லை, வராமலேயே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவர் வந்து சும்மா அப்படி நின்று இப்படி லைட்டா கை காட்டினாலும் முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடாத ஆள் கூட ஐயோ நம்மள நம்பி விட்டு வந்துட்டாரு சினி ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருவாங்க ப்ரோ. அதனாலதான் ப்ரோ பயப்படுறாங்க ப்ரோ. அனுமதி வாங்கலன்னா இல்ல ப்ரோ, தரமாட்டாங்க ப்ரோ. ஒன்னும் இல்ல ப்ரோ, அவர் மூஞ்ச பார்த்தாலே ஓட்டு வந்துடும் ப்ரோ. ஒன்னொன்னு அவர் மூஞ்ச பார்க்கலனாலும் ஓட்டு போடுவோம். நாங்க போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாருமே பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. சத்தியம் போடு, நீ போடுற விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடு, இல்லன்னா நீ அவ்வளவுதான், நீ வராது நீ அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டானுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. அவரு கேட்கலாம் என்ன ப்ரோ ஓட்டு, நாங்க கேட்போம் ப்ரோ. என் வீட்டுல 10 ஓட்டு ப்ரோ, 10 ஓட்டு. எங்க அப்பா திமுக, அசல் திமுக தான் ப்ரோ. நான் சொல்லி இருக்கிறேன் திமுக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன். அதெல்லாம் போட முடியாது. சரி போடாத, நான் பார்த்துட்டு நீ போட போவல, அப்ப நான் உனக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். என் மேல சத்தியம் வேணா போடாம இருப்பாரு. அப்போ நான் கேக்குறேன், பையன் ப்ரோ, நானு சத்தியம் பண்ணா போடாம இருப்பாரா? அதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பசங்க இருப்பாங்க ப்ரோ.
ப்ரோ மிரட்டி இல்ல ப்ரோ, நான் இதுக்கும் மேல மிரட்டுவோம் ப்ரோ, கை காலை வச்சிடும் சொல்லுவோம் ப்ரோ. நானு அந்த அளவுக்கு வெளியில இருக்கிறோம் ப்ரோ. நானு சீரியஸா அவர் 2-3 வாட்டி முடியாது கிட்டான்னு சொன்னானா காலை வச்சிடுவேன்னு சொல்றேன். நானு அந்த அளவுக்கு வெளியில இருக்கிறோம். ஆமா ப்ரோ, இதுக்கு மேல வயசாயிடுச்சு ப்ரோ. இதுக்கு மேல நாங்க தான் ப்ரோ ஃபுல்லா வாழணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குது. இப்போ திமுகல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? 60 வயசு மேல இருக்கிறவங்க என்ன தெரியும்? இதோ ரீசன்ட் டைம்ல ஒரு 8 பேர் கற்பழிப்பு சம்பவம் நடந்ததா? அது அவங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அவர் போய் கேளு. அவர் இருந்தான்னா வச்சுட்டு வந்தீங்க நிக்க வச்சிருவோம். நான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அப்படிலாம் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. கற்பழிப்புனா என்னன்னு கேட்பாரு அவர். ஏன்னா அது தெரியாது. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாது ப்ரோ. எங்களுக்கு தெரியும் அது என்னன்னு எங்களுக்கு தெரியும். பெண்கள் பாதுகாப்பு அது ஒண்ணுதான் ப்ரோ. டிவிக்கே தான் பெண்கள் பாதுகாப்பு ப்ரோ போடுவாரு ப்ரோ. சட்டம் கற்பழிப்பா 2 நாள் தூக்கம் அவனை போடு, அவ்வளவுதான். ஷூட்டிங் ஆர்டர். அப்படியா? ஏன் ப்ரோ அந்த சென்னை பல்கலைக்கழகத்துல நடந்தது அப்போ திமுக ஆளு தான் பண்ணாரு. அப்ப எங்க ப்ரோ போச்சு? எலெக்ஷன் டைம்ல தான் சொல்லுவாங்களோ? எலெக்ஷன் டைம்ல தான் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எடுக்கலையா ப்ரோ? அப்புறம் ஒரு யூடியூப்ல ஃபுல்லா ஒரு 200-300 வீடியோ போட்டானே அவனும் திமுக ஆள் தானே ப்ரோ. அவன் அப்ப எங்க ப்ரோ போச்சு? அப்போ சட்டம் என்ன ஆயிடுச்சு? சட்டப்பையில மறைஞ்சிக்கிச்சா? நான் கேக்குறேன். அப்பெல்லாம் அவங்களால பண்ண முடியலையா? இப்ப எலெக்ஷன் கிட்ட வருதான். 8 வயசு கீழே நடக்கிறவங்களுக்கு எதனா நடந்ததுன்னா நாங்க வந்து தக்க தண்டனை வாங்கி தருவோம். இதெல்லாம் என்ன ப்ரோ காமெடியா இருக்கு ப்ரோ? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. திருப்பி மறுபடியும் 2026 திமுக ஆட்சி வந்துருச்சு. தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, எழுதி வச்சுக்கோ. ரெட்டெல்லாம் காணாம போடும். திமுக எதிர்கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆள் அடிப்பாரு ப்ரோ. 200 தொகுதி அடிப்பாரு. கண்டிப்பா 200 தொகுதி அடிக்கலன்னா கேளுங்க ப்ரோ. அவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்கு ப்ரோ. எல்லாருமே வெயிட்டிங். எப்படா எலெக்ஷன் வரும்? இதுல வந்து என்னன்னா அந்த எஃப்ஐஆரோ அது ஏதோ போட்டாங்கல்ல ப்ரோ. அதுல வந்து இளம் தலைமுறை ஓட்டு எல்லாமே வந்து கேன்சல் பண்ணி விட்டுறான். அது பண்ணிட்டா எனக்கு 35 வயசு ப்ரோ. சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர். அப்ப என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? என் சர்க்கிள்ல எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப நான் ஒருத்தன் ஓட்டு போடுறேன்னா அப்ப என்னோட பேக் சைட்ல எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அம்மா, எங்க அப்பா, என் ஒய்ஃபு, என் அண்ணனோட ஒய்ஃபு, என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவங்க எல்லாமே வேற. என் அண்ணன் வந்து ஆமா ப்ரோ, என் அண்ணன் வந்து கார்த்திக் ரசிகர் ப்ரோ. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் அஜித் ரசிகர் ப்ரோ. நான் வந்து கேட்டேன் டிவிக்கு ஓட்டு போடுவான்னு கேட்டேன். நான் போறேன் உனக்காக அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ ப்ரோ தம்பிக்காக செய்யலன்னா வேற எப்படி ப்ரோ? நான் கேட்கறேன். இப்போ அஜித் வராருன்னு நினைச்சீங்க ப்ரோ. எங்க ஆள் வரல. இப்போ வந்து அண்ணனோட ஃப்ரெண்டுங்க வந்து அஜித் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வராங்கன்னு நினைச்சீங்களா? அப்ப நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அஜித்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ தளபதிக்கு அஜித்தோட ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அதனாலதான் கேட்ட உடனே போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு பயமே இல்லை ப்ரோ. அவங்க ஓட்டம் இருக்கு, எங்க ஓட்டம் இருக்கு. அடிப்போம் ப்ரோ 200 தொகுதி கண்டிப்பா. ஜூலின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரம்பூர்ல தளபதி இறங்கினாருன்னா அவருக்கு எதிராக பார்த்தேன் ப்ரோ. இப்ப வீடியோ இப்பதான் பாத்துட்டு வந்தேன். அண்ணே நீ வந்து நாளைக்கு தானே வரப்போற, நான் இன்னைக்கே வந்துட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுது. 200 ரூபாய் குத்தா என்ன வேணா பேசுவாங்க ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து 40 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 500 ஆக்குறாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன் நான். அதான் ப்ரோ அவங்களுக்கு வந்து 50,000 கொடுத்துருப்பாங்க. அத்தல நீ இதோட பெருசா போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பெருசா போட்டுக்கிறாங்க. சைட்ல வந்து ஒரு 5 லட்ச ரூபா வாங்கியிருப்பான். ஒரு வீடியோக்கும் 5 லட்சம். யார் ப்ரோ போடாம இருப்பா வீடியோ? நான் கேட்கறேன். இப்போ நீ காசு தான் முக்கியம், எனக்கு சூடு சோரணை இல்ல, வெப்பமான எதுவுமே இல்ல, ஓகேங்களா? வெப்பமான சூடு சோரணை எதுவுமே இல்லப்பா, எனக்கு காசு இருந்தா போதும், காசு இருந்தா நான் ராஜா மாதிரி வாழ அப்படின்னு நினைக்கிறவங்க தான் போய் இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறது மட்டும் தான் பேசுவாங்க. அவங்களுக்கே தெரியும் தளபதியை பத்தி திட்டினா ஃபியூச்சர்ல என்ன ஆகும் ஏதாகும் அவங்களுக்கே தெரியும். ஆனா இப்போதைக்கு வருமானம் போதும். ஆமா ப்ரோ, அசிங்கமான ஆளுக்கு அசிங்கமா தான் ப்ரோ பேசணும். நான் கேட்கறேன், இவ்வளோ நாள் எங்க ப்ரோ இருந்தது ஜூலி? இவ்வளோ நாள் எங்க இருந்தது? இப்ப ரீசெண்ட் டைம்ல கொடுக்கு முளைச்சிச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லா பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அதனால கொடுக்கு முளைச்சிச்சு. இந்த சாட்டை
நான் தளபதி எதிரா இல்ல ப்ரோ சாட்டை அந்த ஒண்ணும் இல்ல விசில் பாட்டு வந்தது ப்ரோ, உடனே வச்சு வாங்கிட்டானுங்க 8%. அதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோ? 3%. 5% அங்க இருந்து வந்தது. நான் போட்டேன் ப்ரோ, சீமானுக்கு நான் போட்டிருக்கேன், நான் சொல்லுவேன், நான் போட்டிருக்கேன் ப்ரோ, நான் போட்டிருக்கிறேன். அந்த டைம்ல நான் ஏன்னா தலைவர் வரல, அதனால நாங்க போட்டிருக்கிறோம் ப்ரோ. அவர் இல்லாததுனால நாங்க எல்லா கட்சிக்கும் போட்டுக்கிறோம் ப்ரோ ஓட்டு. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கெல்லாம் இல்ல, மாத்தி மாத்தி போட்டுக்கிறோம் ப்ரோ. அதுல இவரு சீமானும் ஒருத்தர். இந்த சாட்டைக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை ப்ரோ. அந்த நாயை சீரியஸா சொல்றேன், உனா மேடையில பேசணும் அப்படின்னு எகிர்றாப்புல. சீரியஸா சொல்றேன், அந்த மாதிரிலாம் எகிர்னு வரவேணான்னு சொல்றோங்க. இப்பயே நான் சொல்றேன், சாட்டை அந்த மாதிரிலாம் எகிராத, திடீர்னு வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவ்வளோக்கா நான்லாம் ஓவரா பேச மாட்டேன் ப்ரோ. இவன் பேரு, அப்புறம் அந்த ஜூலி பேரு, இதெல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே ஹைப்பர் ஆகுது ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் லிஸ்டே இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஆளே கிடையாது ப்ரோ. அது என்ன ப்ரோ நான் கேக்குறேன், அதெல்லாம் ஆளே கிடையாது ப்ரோ. அது சும்மா அவங்க அண்ணனே வந்து விஜய் ரசிகர் ப்ரோ. அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறாரு ப்ரோ, என் வீட்டுல வந்து விஜய் படம் தான் அதிகமா இருக்கு, என் படத்தை அதிகமாவே மாட்ட முடியுது, இதனாலயே எனக்கு விஜய் பார்த்தா கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு ப்ரோ. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவரு சீட்டுக்காக ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அவங்க பொண்ணு வந்து ஃபெமிலியர்லாம் கிடையாது ஓகேங்களா. இவருனா கூட ஒரு சில படம் நடிச்சிருக்காரு. இவரை பத்தி சிபினா யாருன்னு தெரியும். நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த போட்டோ எடுத்துன்னு போயிட்டு ரோட்டா நின்று கேளுங்களா, யார் இதுன்னு கேட்போம். என்ன நைனா இது அப்படின்னு கேட்போம். அவருக்கு ஆதரவு இருக்கும் ப்ரோ. ப்ரோ அவரே நமக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவாரு. அவரு இல்ல ப்ரோ, அவங்க அப்பாவே நமக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவாரு. ஆமா ப்ரோ, சும்மா பேசுறது வேணா பேசலாம் ப்ரோ. சொல்ல போனா இப்ப பேசுறாங்களா அவங்க பொண்ணு, அவங்களே போடுவாங்க ப்ரோ. ப்ரோ சினிமாவை பொறுத்த வரையும் தளபதி தான் ப்ரோ எல்லாருக்குமே பிடிக்கும். அவன் பேசுறது என்ன வேணா பேசுவாங்க, கண்டிப்பா ஓட்டு நமக்கு தான் விழும். அதனால 100% எல்லா ஓட்டும் நமக்கு தான் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தது இல்லை ப்ரோ. நான் விஜய் ரசிகர், நான் ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்ததே இல்லை. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேன்னா 2 நாள் தள்ளி போய் பார்ப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போனா என்னால பார்க்கவே முடியாது. கத்துவானுங்க, விசில் அடிப்பானுங்க, ஒரு டைலாக் மிஸ் ஆகாம எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ரெண்டு நாள் கழிச்சு நான் பார்ப்பேன். அது கூட 2 நாள் கழிச்சு போய் பார்க்குற தேட்டர் வந்து லோக்கல் தேட்டர் பார்க்க மாட்டேன், பெரிய தேட்டர் தான் போய்ப்பேன். ஏன்னா அங்கே போய் ஏன் நின்னாலே தூக்கி போடுவான் பாடி கார்டு வந்து. அதனால பெரிய தேட்டர் தான் போவேன். ஏன்னா கையை கட்டினா அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி தலைவரோட நடிப்பு, அழகு, ஸ்டைலு, அந்த டான்ஸு எல்லாத்தையும் நுணுக்கமா பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு தான் ப்ரோ நானே பார்ப்பேன் ப்ரோ. ஜனநாயகன் எழுதி வச்சுக்கிங்க, 2026 சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஜனநாயகன் தளபதி சிஎம் அவர்களின் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களின் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும் ப்ரோ. அதனால தான் ப்ரோ தள்ளி போயிருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சிஎம் ஆயிட்டு ஒரு பெஸ்ட் ஹிட் ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டாரு. அதாவது சிஎம் அதாவது எலெக்ஷன் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார்ல. ஆனா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் வந்துச்சுன்னா, ஓ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த படமா அப்படின்னு பேசணும்ல ப்ரோ. அதனால தான் ப்ரோ வெயிட்டிங்ல இருக்குது. வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும் ப்ரோ. அடிப்போம் ப்ரோ, நாங்க அடிப்போம் ப்ரோ, கண்டிப்பா அடிப்போம் ப்ரோ. ரஜினி கமல் எல்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது வருது, ப்ரோ கமல் வந்து சிறந்த நடிகர் ப்ரோ, ஓகேங்களா, சிறந்த நடிகர். நான் சொல்லல, கமல் வந்து சிறந்த நடிகர். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அவர்கிட்ட சொத்து எதுவும் இல்லை ப்ரோ. ஸோ அதனால ரெட் ஜெயின்ஸ்ல கொஞ்சம் நடிச்சுனே இருந்தாதான் வந்து அவர் கொஞ்சம் பணம் வரும், ஓகேங்களா. அதனால அவர் அப்படிதான் ப்ரோ. அதெல்லாம் தட்டி விடுங்க ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. ரஜினி வந்து கர்நாடகால வந்து ஃபுல் சொத்தும் அங்க வச்சிருக்கிறாரு. அவர் அங்கதான் எல்லாமே எல்லா சொத்தும் சேஃப்டி, ஓகேங்களா. அப்படியே அடுக்கடுக்கா வச்சிருப்பாரு. அங்க நீங்க சென்னைக்கு வந்து எதுவுமே பண்ணவும் மாட்டாரு, அங்கேயே எதுவும் பண்ண மாட்டாரு, அங்க சும்மா வச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் வந்து அவரு எல்லாருமே வந்து ஹைல இருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தளபதியை கம்பேர் பண்ணி பேசாது. ஆமா ப்ரோ, ஆனா அவர் சொன்னது தப்பே இல்ல ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு அர்த்தம் ப்ரோ, ஆதவ அண்ணன் வந்து சாரி கேட்டது எனக்கு பிடிக்கல ப்ரோ. அவர் ஒண்ணுமே தப்பாவே எதுவுமே பேசலையே ப்ரோ, தப்பாவே பேசல. பழச எடுத்து பாத்தீங்கன்னா யாரோ கண்டவங்களாம். ஏன் ப்ரோ உதயநிதி ஸ்டாலின் என்ன ப்ரோ சொன்னாரு, எவ்வளவு கேவலமா சொன்னாரு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியல. இவர் ஒண்ணுமே கரெக்டா தான் சொன்னாரு, அது தப்பாவும் எதுவும் இல்லை, ஓகேங்களா. அதை சொன்னதுக்கு இந்த மாதிரி பெருசாகினாங்க. ஆனாலும் அவர் வந்து யோசிக்கல, இந்த மாதிரி நம்ம பேசினது தப்பாவே இல்லையா, நம்ம ஏன் சாரி கேட்கணும் யோசிக்காம சாரி கேட்டார்ல ப்ரோ. அங்க நிக்கிறாரு ப்ரோ அவர்.
அதான் ப்ரோ, தளபதி கூட நிக்கிறவங்க எல்லா கேண்டிடேட்டுமே தளபதி மாதிரி ப்ரோ. தளபதி தான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. எல்லாருமே அடிப்போம் ப்ரோ, தொகுதி எல்லா தொகுதியும் அடிப்போம் ப்ரோ. ஓகேங்களா? 200 தொகுதி கன்ஃபார்ம் ப்ரோ, எழுதி வச்சுங்க ப்ரோ.